நம்மளோட பட்டக்கருவாடு பழைய சோறு இருக்காருல்ல, அவரோட 2வது கிளையா வந்து கீழக்கரையில கடை ஓபன் பண்றாரு. டைகர் பிரான் பிரியாணி. இந்த பழைய சோறு மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம வெளியில நின்னு வைங்க, குளு 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 குளுன்னு இருக்குங்க. இறால பார்க்கும்போது நிறைய பேருக்கு எச்சு ஒரு முதல் வரையே அதை சாப்பிட்டாங்கன்னு தான் தோணும். இன்னும் வந்து வாழ்க்கையில நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய தூரங்கள் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த இடத்துல நம்ம சந்திக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்க பாக்குற அந்த 10 நிமிஷம் வீடியோல பல பேரோட பல மணி நேரம் உழைப்பு இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சம்பத் அண்ட் சிவகண்ணன். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரத்துல கீழக்கரையில இருக்கோம். உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயங்க இது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பட்டக்கருவாடு பழைய சோறு இருக்காருல்ல, தீனா, அவர் வந்து இன்னைக்கு கீழக்கரையில ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காரு. ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்து அவரோட கடினமான உழைப்பை போட்டு அவரோட 2வது கிளையா வந்து கீழக்கரையில கடை ஓபன் பண்றாரு. உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தான். நம்ம மட்டும் கிடையாது, மக்களாக நீங்களும் அந்த சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போயிடலாம். நல்லா இருக்கீங்களா? சம்பத் அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஃபேமஸான அண்ணன் சிவகண்ணன் சம்பத் அவர்களே. தலைவரே, என்ன கதை சொல்லுங்க. பிரியாணி உங்க கையில். ஆமா, கடினமான உழைப்புனால இன்னைக்கு வந்து 2வது கிளை ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். இன்னும் வந்து வாழ்க்கையில நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய தூரங்கள் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த இடத்துல நம்ம சந்திக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே. இன்னைக்கு நம்மால் 2வது கடை ஓபன் பண்ணிருக்காரு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னென்ன ஐட்டம்லாம் பண்ணிருக்கீங்க இங்க? இன்னைக்கு பிரியாணி. வழக்கமா நம்ம ஐட்டத்துல வந்து பழைய சோறு, பட்டக்கருவாடு இருக்கும். இங்க என்னென்னலாம் இருக்கு ஸ்பெஷல்? பட்டக்கருவாடு, பழைய கஞ்சி, நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் இருக்கு. சரி. இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து இறால் பிரியாணி. அது டெய்லியுமே இருக்குமா இல்ல ஓபனிங்கா? டெய்லியுமே இருக்கு. பிரியாணி ஆட் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் ஃப்ரீ. அப்படியா? வாங்குனா மட்டும் இல்ல, மக்களுக்கு ஃப்ரீ. சும்மா எல்லாம் வந்து எல்லாருக்கும் 1000 பேர். அருமை அருமை. டேஸ்ட் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக வாங்க உள்ள போயிருவோம். வாங்க ஜி, நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? வாங்க வாங்க. வாங்க இப்ப போடுங்க மியூசிக். நல்லபடியா கடை திறந்தாச்சு. உள்ள போயிடலாமா? இரவின் அருளால் எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அதான் இங்க உள்ளவங்களுக்கு எல்லாரோட ஆசையும். ஆளை ஏத்துங்க. வீல் சேருக்கு ரொம்ப நாளா போடணும்னு அவர் கடைக்கு அவரே போட்டாரு. என் கடைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் சோத்து முட்டை வந்து இறால் பிரியாணி பண்ணியிருக்காரு. கடை ஓப்பனிங் நல்லபடியா முடிஞ்சிருது. கடவுள் அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கணும். உள்ள போயிட்டு நம்ம அதை பார்த்துப்போமா? அண்ணே வாங்கண்ணே, அவசரம் இல்ல, கடையில ஒரு சைடு அப்படியே கிச்சனு பின்னாடி வெளியே போயிட்டு இருக்கோம். என்னென்ன இறால் பிரியாணி, வேற என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? நம்ம பண்ணது இறால் பிரியாணி, தயிர் வெங்காயம் மட்டும்தான். சரி. அடுத்த டீம் வந்து வேற ஐட்டம் எல்லாம் பண்ணாங்க. அப்படியா? மொத்தம் வந்து ஒரு 3 சட்டி பிரியாணி பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் இறால் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. சம்பகான், இது வந்து இறால் பிரியாணி. நான் வந்து என்ன சம்பகான், இந்த ஜீரக சம்பாலாம் நிறைய பார்த்துருக்கேன். பாஸ்மதியில இங்க தான் பாக்குறேன் நான். இறால பார்க்கும்போது நிறைய பேருக்கு எச்சு ஒரு முதல் வரையே அதை சாப்பிட்டாங்கன்னு தான் தோணும். உங்களுக்கு தோணுது கொடுக்கணும். அதுதான் சொல்றேன். சம்பத்கான் கூட யாரு இருந்தாலும் இதுதான் தோணும். நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுது? இறால் பார்த்தேன் பார்த்தோன்னு சாப்பிடுவாங்க. ஆனா சிவகாரன் சாப்பிடணும்னு தோணாது. கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்ப்பாரு பாருங்க. ரைட். அப்ப நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் சாப்பிடுறேன். செம ஃப்ளேவர். இதுதான் உள்ள விடக்கூடாதுங்கிறது சிவகாரன். இன்னைக்கு வர எல்லாருக்கும் ஒரு டைகர் பிரான் ஃப்ரீயா தராங்க. டைகர் பிரான் பிரியாணி பாருங்களேன். ஒவ்வொரு பிரானும் பாருங்க பெருசா இருக்குது. பிரியாணி ஃப்ரீயா தரனால இதுல பிரான் சிறுசா இருக்குன்னு நினைக்காதீங்க. டைகர் பிரான் பெருசா போட்டு இருக்காரு. இங்க பாருங்களேன் எவ்வளவு பெருசு. பக்காவா சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ராம்நாட்டுக்காரன்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. சேனல் ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? அது வந்து 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் ஆகுது. ரைட், ஓகே. அப்ப நாங்களும் ராம்நாட்டுக்காரன் தானே? கோயம்புத்தூர்காரன்னு வச்சுருவோமா? ப்ரோ, கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்றீங்களா? கோயம்புத்தூர்காரன்னு வச்சிருக்கீங்க. இப்ப ராம்நாட்டுக்காரன்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல, இதுக்கு கான்செப்ட் என்ன? எதனால இந்த பேரு நீங்க வச்சது? நம்ம ராம்நாட்டில் இருக்கோம், இங்கே உள்ள எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம். ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ராம்நாட்காரன்னு சொல்லிட்டு நம்ம ராம்நாடு. இப்போ வெளியூர் மக்கள் வந்து ராம்நாடு வந்து சாப்பிடணும்னா என்னென்ன ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணலாம்? சீ ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். சரி. கடல் உணவுகள் எல்லாமே சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கால் பைக்கல் வந்து இப்போ நம்ம ராம்நாட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ அதையுமே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கு. நீங்க நேர தனுஷ்குடி ராமேஸ்வரம் போனீங்கன்னா ஸோ அங்க வந்து எக்கச்சக்கமான கடல் உணவுகள்லாம் இருக்கு. மீன், ஊடா, சொத்தம் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு. லைக் மலேசியா ஸ்லாங் அடிக்குது. நான் கேட்கலாம்னு நினைச்சேன்.
நினைச்சேன் போட்டீங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ராம்நாடுகாரன் கிடையாது, ஒரு மலேசியாக்காரங்க. பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணிருக்கீங்க? செக் பண்ணிருந்தேன். மலேசியால இருந்தீங்களா? ஆமா. நான் கேட்கல இருந்துச்சு, கேட்டீங்க. சரி, டூரிஸ்டா வந்தா எதெல்லாம் சுத்தி பார்க்கலாம் ராம்நாட்ல? டூரிஸ்டா வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் மெமோரியல் இருக்கு. Okay. அங்க போலாம். நீங்க அதெல்லாம் போறதை விட நம்ம ராம்நாட்லயே மெயினா அரண்மனை இருக்கு. அங்க முதல்ல வாங்க. யாருமே அங்க வரவே மாட்டேங்கிறீங்க. நானும் ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டேன். இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு ராமநாதபுரம்? ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் அரண்மனை இருக்கு. இப்பெல்லாம் வளர்ந்து விட்டாங்க. நேற்று வரைக்கும் சும்மா இருந்த ஒரு கேமரா கஷ்டப்பட்டவங்க வளர்ந்து விட்டாங்க அப்படிங்கிற அந்த பொறாமையில சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால யூடியூப் உள்ள மக்களும் உழைச்சுதான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்கிற கருத்துல பார்க்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லுவேன். சம்பளத்தில் ஒரு நாள் எவ்வளவு கஷ்டம் வீடியோ எடுக்கிறது. அதாவது நாங்க காலையில பாத்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து பர்ச்சேஸ் கிளம்பிடுவோம். ஏன்னா கரெக்டான மீட்டு சில நான்வெஜ் சமைக்கும்போது ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கே கிடைக்கும். 6 மணிக்கு கிளம்பி நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் முடிக்கிறது 11 மணி ஆயிடும். 11 மணிக்கு மேல போய் மெட்டீரியல் ஐ மீன் சமைக்கிறதுக்கான சாமான்கள் பாத்திரங்கள் இதெல்லாம் எடுத்து நீட்டா வாஷ் பண்ணி அதை எடுத்து கார்ல எடுத்து வைக்கணும். இதுக்கு ஒரு கோர்ஸ் ஆயிடும். கிட்டத்தட்ட 12 மணி 1 மணிக்கு தான் நாங்க தோட்டத்துக்கு போய் நிற்போம். தோட்டத்துக்கு போயிட்டு அதை மறுபடியும் பண்ணிக்கிறது. அதாவது தோட்டத்தில் லொகேஷன் கரெக்டான லொகேஷன் பார்க்கணும். நல்லா இருக்கணும், வெயில் வரக்கூடாது, ப்ளீச் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குது. அது நம்ம கேமராமேன் இருக்கிறானே அவன் எவ்வளவு வேலை பிரச்சனை பண்ணுவாரு தெரியுங்களா? அடுத்த கேட்டா ப்ளீச் அடிச்சு நான் என்ன பண்ண முடியுமோ அப்படி. அதுக்கெல்லாம் பார்க்கணும். இந்த பக்கம் வைக்கலான்னு பார்த்து நமக்கும் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி காத்து அதிகமா தோட்டத்துல சமைக்கிறா காத்து அதிகமா இருந்துச்சுன்னா நெருப்பு கரெக்டா எரியாது. பத்த வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். இதெல்லாம் முடிச்சு நைட்டு பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்பிக்கும் போது பகலா இருக்கு, முடிக்கும் போது நைட் 8, 9, 10 மணிக்கு கூட வீடியோ முடிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ரிஸ்கா இருக்கு. ஒருவேளை இதுலதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் எங்களோட காஸ்ட் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10,000 இருந்து 30-40 ரூபா வரைக்கும் போயிடும். அத்தனையும் வேஸ்ட். மறுபடியும் ரீஷூட் அடுத்த நாள் எடுக்கணும். ரீஷூட்னா எங்களோட டயர்டு எங்களுக்கு வந்து அத்தனை உழைப்பே வேஸ்டா போயிருக்கு. நீங்க பாக்குற அந்த வீடியோ பாத்தீங்கன்னா காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் வீடியோவா இருக்கு. நமக்கு எடிட்டே புலம்பாரு. இவ்வளவு மணி நேரம் எடுத்தீங்கன்னா எப்படிங்க நான் ஃபைனலைஸ் பண்ணி கட் பண்றது ஒரே நாள். எடிட்டிங்கே 2-3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷமா மாத்திருக்கலாம். அவங்களும் படாது பாடுபடுவாங்க. என்னடா பண்றது, அது 3 நாளே அவங்களுக்கு பத்தாது. நாங்க ப்ரெஷர் கொடுத்து இறக்கணும்ப்பான்னு சொல்லி நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே யாரு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து இறக்க வைப்போம் 3 நாள். இத்தனை கஷ்டத்துக்கு இடையில தான் நாங்க வீடியோ எடுக்கிறோம். நீங்க பாக்குற அந்த 10 நிமிஷம் வீடியோல பல பேரோட பல மணி நேரம் உழைப்பு இருக்குது. கண்டிப்பா இவ்வளவு நேரம் சொன்னார் இல்லையா? ஸோ இதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்கோ அதே மாதிரிதான் முன்னாடி மக்கள் இங்க வந்தோட நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் பேசுறீங்க. எல்லாமே வந்து எங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருந்த கஷ்டம் எல்லாமே இந்த இடத்துல தான் மறக்கும். ஸோ வந்தவனா வந்திருக்காங்க, சம்பத்து வந்திருக்காங்க, நம்ம போட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு வரீங்க. குடும்பத்துல ஒருத்தர நினைச்சு எங்களோட பேசுறீங்க பார்த்தா அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்சஸ். எவ்வளவுதான் நம்ம பணம் காசு சம்பாதிச்சாலும் மக்களை சம்பாதிக்கணும். இதுதான் நம்ம சம்பாதிச்சதுல பெரிய பாத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு என்னதான் இறால் பிரியாணி போட்டாலும் நம்மளுக்கு எப்பவுமே பழைய சோறு தான். பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா டெய்லி பிரியாணி தான் ஆரடி போயிட்டே இருக்குது. அதனால எனக்கு பழைய சோறு கருவாடு தொப்பு தான் வேணும். லைட்டே தான் வேணும். பேக்கிங் பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்காரு. நீட்டா பேக் பண்ணி வச்சிருக்காரு. இது இந்த பேக்கிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா நார்மலா நம்ம இந்த பாக்ஸ்ல ஒரு பிரிண்ட் போடணும். அந்த பிரிண்டருக்கு வந்து 40-50 பைசா செலவாகும். அதுக்கு இப்படி போட்டோம்னா பாக்ஸ் ஓபன் ஆகாது. பிரிண்ட்டும் போட்ட மாதிரி ஆச்சு. 2-in-1 பர்பஸ் இது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 1000 பேர் கொடுக்குறாராமா. இதே அளவுக்கு வரவங்க எல்லாருக்குமே பிரியாணி ஃப்ரீ. பழைய சோறு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பிரியாணி வந்து ரெடியா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸா 1 பாக்ஸா? எனக்கு 1 பாக்ஸ் பத்தாது. ஒவ்வொன்றா ஆரம்பி போடுங்க. 1 2 3 தூக்குங்க. அருமை. அடடா பீஸ் பாருங்க அப்படியே தெரியும். இறால் பெட்ட பீஸா தூக்குறோம். சூப்பரா அப்படியே மாவு மாதிரி கரையுதுங்க. இறால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. சொல்லுங்க. அருமையா போட்டுருக்காரா பிரியாணி? தொண்டி இறால் மாதிரி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இறால் வெள்ளை இல்லாம பச்சை கலர்ல இந்த பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும். பச்சை கலர் கிடைக்குமா? அருமையா இருக்குங்க. சூப்பரா போட்டுருக்காரு பிரியாணி. இறால் பிரியாணி பழைய சோறு வந்துருச்சு. அது என்னன்னா நார்மலாவே ராமநாதபுரம் வெயில்னா அப்படியே பல்ல காட்டிட்டு அடிக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி தான் அடிச்சிருக்கு. இந்த பழைய சோறு மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம வெயில நின்னு வைங்க குழுன்னு இருக்குங்க. போன டைம்லாம் ராமநாதபுரம் வந்து நம்ம கேமராமேனுக்கு மூஞ்சியெல்லாம் பொறியா வந்து பயந்துட்டான் அந்த டைம் வரும்போது. நம்ம இந்த டைம் பயம் இல்ல. ரைட். கஞ்சி குடிச்சு கூல் பண்ணிடலாம். கஞ்சி குடிச்சு கூல் ஆயிரு. இன்னொரு
ஊற்றிருக்காங்க. ஏன்னா எல்லா கடையிலையும் பிரியாணி தான் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆனா இந்த கடையில மட்டும் ஐஸ் பிரியாணி ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஐஸ் பிரியாணி லாக் ஆகுது. இது பேர் ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி. ஆமா, கருவாடு தொக்கு. கஞ்சி இருக்க முடியல. கருவாடு தொக்கு ரெண்டு வந்து வாடா. தலைவரே வாங்க. அஸ்வாக் பாய் ரொம்ப நேரமா இங்கே தான் இருக்காரு. அருமையா இருக்குது. என் கையில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா புளி ஊத்தி ஆனம் அப்படின்னாரு. அப்படின்னா என்னங்க அப்படின்னா புளி போட்டு கருவாடு போட்டு பண்றதுங்க அப்படின்னாப்ல. அப்ப கருவாட்டு குழம்பா அப்படின்னேன். கருவாட்டு குழம்பு வேறங்க, இது வந்து புளி ஊத்தி ஆனம் அப்படின்னாரு. நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டாப்ல. என்னன்னா புளி ஊத்தி ஆனம் இது வேற மாதிரி நான் எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க. செய்முறையை சொல்லுங்க. செய்முறை எப்படி? புளி மட்டும்தான். புளி எதுவும் கிடையாது. புளி தக்காளி தான். மஞ்சள் தக்காளியா? எதுவுமே கிடையாது. உப்பு போட மாட்டீங்களா? சாப்பிட்டு பாரு சொல்லுங்க டேஸ்ட் பண்ணி. பாத்துறேன். எப்படி இருக்கு? கத்திரிக்காய் வாசமெல்லாம் இதுலயே நல்லா வருது. அப்படியா? கத்திரிக்காய் அப்படிங்களா? வாரத்துல ஒரு தடவை. ரொம்ப லைட் மசாலா. கத்திரிக்காய் ஃப்ளேவர் செமையா இருக்குன்னா. முடிஞ்சா மக்களுக்கு அடுத்த வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன். இது பேர் என்ன சொன்னீங்க? புளி ஊத்தி ஆன. புளி ஊத்தி புளி ஊத்தி ஆனம். அவ்வளவுதான். செய்முறை என்ன அப்படின்னா பச்சை புளி, அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்காரு, வரமிளகா போட்டிருக்காரு, வெங்காயம், கத்திரிக்காய், கருவாடு போட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பச்சை புளி ரசத்துல கருவாடு, வரமிளகா, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சா என்ன டேஸ்ட் வரும். அப்படியா? அருமை அருமை, ரொம்ப நன்றி உங்களுக்காக எடுத்து வந்ததுக்கு. சாப்பிடுங்க முதல்ல. கடை திறப்புகள்லாம் நல்லபடியா முடிஞ்சு, எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். நண்பர்கள் எல்லாருமே சந்திச்சு அப்படியே வெளில வந்தாச்சு. அப்புறம் எப்படி இருக்கு இன்னைக்கு மக்கள் வரவேற்புலாம் எப்படி இருந்தது? சிறப்பா இருந்துச்சுனே. சரி. இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட வச்சுட்டாப்ல. இன்னைக்கு அப்படி நாள், ஆனா நல்ல சிறப்பு. சாப்பிட்டாங்க எல்லாரும் இல்லையா? நிறைய பேர் சாப்பிட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி, அதாவது ப்ரான் பிரியாணி சாப்பிட்டாங்க. எல்லாரும் சூப்பரா இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்களும் சாப்பிட்டா சூப்பரா இருந்து. இருந்தாலும் எங்களோட பிரியாணி முகத்தோட பழைய சாதம் வந்து எங்களுக்கு ஜாஸ்தி. அதனால பிரியாணி கொஞ்சமா சாப்பிட்டு பழைய சாதத்தை நிறைய சாப்பிட்டு வயிறுலாம் நம்பிருச்சு. ஆமா, கீழக்கரையில பிரியாணி சமைக்கிறதுக்கு திண்டுக்கல்ல இருந்து இறக்குமதி பண்ணிருக்காரு. பாத்துக்குங்க. அண்ணன் கை பக்குவான். அந்த அளவு சிறப்பா பண்ணலாம்ல. சரி. காலையில் 4 மணில இருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு பயங்கரமா கொண்டுட்டாப்ல. ரைட், ஓகே ஓகே. சொல்லுங்க பட்ற, இப்போ கீழக்கரையில நம்ம கடை கரெக்டா எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு அட்ரஸ் சொல்லுங்களேன். கண்டிப்பா. கரையில வந்து நம்ம இடம் காஞ்சிராங்குடியில இருக்கு. காஞ்சிராங்குடியில அமல் காம்ப்ளெக்ஸ்ல நம்மளுடைய பட்டறை கருவாடு பழைய கஞ்சி இருக்கு. இந்த பக்கம் திருப்பலானி 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் கீழக்கரை 3 கிலோமீட்டர். இந்த இடத்துல தான் நம்ம பட்டறை கருவாடு பழைய கஞ்சி இருக்கு. அப்படியே உங்க ஃபோன் நம்பர் சொல்லிருங்க, யாராச்சும் வர்றதா இருந்தா வந்துருவாங்க கால் பண்ணிட்டு. கண்டிப்பா 99 52 120 272. டேரக்டா ஸ்கிரீன்ல இவங்க நம்பர் கொடுத்துறேன். ராமநாதபுரம் வந்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இவங்களோட இன்னொரு கடை இருக்கு. இல்ல நடுவுல நீங்க ஆந்திவே தூத்துக்குடியில இருந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் போனீங்கன்னா நடுவுல கீழக்கரையில ஒரு கடை இருக்கு. ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும், நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து பட்டக்கருவாடு பழைய சோறு வச்சிருந்தாரு. இங்க சாப்பாடு, பிரியாணி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் எல்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அப்படியே ஒன்னு ஒன்னா ஓபன் பண்ணி அப்படியே லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இன்னொரு வித்தியாசமான வீடியோல மீட் பண்ணுவோம். பை சொல்லிடலாங்களா?